கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் மேனுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மூலம் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே இவ்வளவாக நம்மை பாதுகாத்து மறுபடியும் உங்களை சந்திக்க வைத்தாரே, அந்த தேவனை நோக்கி நாங்கள் எங்கள் கண்களை தாழ்த்தி ஒரு நிமிஷம் இடத்தில் வேண்டுதல் செய்வோமா? ஜெபிப்போம். இன்றனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இன்றனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இன்றனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். மகனே, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஹல்லேலூயா. வல்லமை நிறைந்த தேவனே, இன்றைய நாளிலும் கூட சிலுவையிலே ஆண்டவரே நீர் நீட்டிய அந்த கரங்கள் என் ஜனமே மனம் திரும்பு என்று சொல்லி தாகத்தோடு நீட்டிய கரந்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதே, அந்த அன்பான கிருபையின் வாசலுக்காக நன்றியோடு துதி செலுத்துகிறேன். இந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றதே அப்பா. இந்த நாட்களிலும் கூட இன்று யார் யாருக்கு இந்த மனம் திரும்பலை நீர் வைக்க இருக்கிறீரோ அந்த நோக்கத்துக்காக நன்றியோடு துதி செலுத்துகிறேன். அந்த ஆத்மாக்களுக்காக நான் நன்றியோடு துதி செலுத்துகிறேன். அந்த ஆத்மாக்களை நீர் மீட்டுக் கொண்டீர் நான் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசு ராஜா. இந்த வேளையை முற்றுமாக பொறுப்பு கொடுக்கிறேன்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட மனம் திரும்பு என்ற தலையங்கத்துக்கு கீழே உங்களோடு பேசலாம், உங்களோடு ஆண்டவர் பேசுவார் என்று விசுவாசித்து உங்கள் முன்னிலையில் நான் நிற்கின்றேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று நம்முடைய இருதயத்திலே எடுத்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்து எடுத்த முதலாவது பிரசங்கம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வனமாக தெரிகின்றது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். எனவே தேவனுடைய ஆரம்ப பிரசங்கத்தின் முதல் வார்த்தையே எப்படியாக உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், அங்கே நம்முடைய மனிதனுடைய சிந்தை, குணம், நோக்கம் அத்தனையும் மாறுபாடாக மறுவழியாக திருப்பப்படுகின்றது. ஒருவன் உலகத்துக்குள்ளே வரும்போது பாவியாகவே பிறக்கின்றான். அந்த மனிதன் ஒரு நாள் தேவனை சந்திக்கின்றான். ஒரு நாள் தேவன் அவனை ஆட்கொள்ள அவன் இடம் கொடுக்கும் போது அவன் பிடிக்கப்படுகின்றான். அந்த வேளையில் என்ன நடக்கின்றது? அவனுக்குள்ளே இருந்த குணம், அவனுக்குள்ளே இருந்த சிந்தை, அவனுக்குள்ளே இருந்த நோக்கம் சகலமும் முற்றாக மாற்றமடைகிறது. ஹல்லேலூயா! இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் மனம் திரும்புதல். அடிக்கடி இந்த மனம் திரும்புதலை பற்றி நான் சிந்திக்கும் போது நமக்கு பயிற்சி அளித்த அல்வின் லோவை நான் நினைவு கூர்ந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நமக்கு லெக்சர் பண்ணும்போது அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? உன்னுடைய இடக்கை வலக்கையாக மாறுகின்றது, உன்னுடைய வலக்கை இடக்கையாக மாறுகின்றது. இதுவரை வட துருவத்திலே நடந்து கொண்டிருந்த நீ தென் துருவத்தை நோக்கி திரும்பும் போது அது என்ன நடக்கின்றது? முற்றுமாக மாற்றம் அடைகின்றது. அது வாழ்க்கையிலே மாற்றம், சிந்தையிலே மாற்றம், செயலிலே மாற்றம், நடையிலே மாற்றம், உடையிலே கூட மாற்றத்தை கொடுக்கின்றது. அல்லேலூயா! அதுதான் மனம் மாற்றம். அதை யார் செய்கின்றார்? என்னாலும் உங்களாலும் செய்ய முடியாது. அந்த ஜீவனுள்ள தேவன் அந்த பிரசங்கத்தை எப்படி கொடுத்தார்? முதலாவது, இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா! அந்த தேவனை நாங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். அன்பானவனே, அன்பானவளே, இன்றைய நாளிலும் இந்த செய்தியை நீ அந்த தேவனை அறியாமல் நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் அந்த தேவன் உன்னை மனம் திரும்ப அழைக்கிறவராக இருக்கிறார். நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா? இந்த மனம் திரும்புதல் என்ன செய்கின்றால், சங்கீதக்காரன் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்வளமாக சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். எனவே இந்த மனம் திரும்புதல் முதலாவதாக என்னத்தை நமக்கு வலியுறுத்தி உபதேசிக்கின்றது என்றால், முதலாவது நான் எப்படியான அக்கிரமத்திலே இருக்கிறேன். அந்த அக்கிரமத்தின் நிலையை கண்ணாடியிலே நம்மை பார்ப்பது போல் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அப்பொழுதுதான் நான் இந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை அது உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணிக்கொண்டு நாம் நல்ல நிலையிலே இருக்கின்றோம் என்று நமக்கு நாம் நீதி கூறிக்கொண்டிருக்க முடியும். நம்மிலே பூசப்பட்டிருக்கிற பூச்சிகளை கண்ணாடியிலே பார்க்கும் போதுதான் தெரியும் நாம் இப்படியான நிலையிலே இருக்கின்றோம் என்று. நம்முடைய கரத்திலே ஒரு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகள். இது எதை குறிக்கின்றது? இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி என்ன செய்கிறது? இதற்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போது என்ன செய்கிறது? நீ எப்படி நிற்கின்றாய் என்று எங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. இது தேவனுக்குள் நாங்கள் வந்தால் பிறகுதான் இந்த கண்ணாடியை நாங்கள் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக யாரோ ஒருவர் நாங்களை பார்த்து ஐயோ இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள், இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்பது போது எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. முதலாவது மனம் திரும்புதலுக்கு முதலாவது அத்திவாரம் என்ன தெரியுமா? ஒருவன் தான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தான் பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். தான் பாவி என்பதை தன்னுடைய உள்ளத்திலே அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான். எனவே அவன் பாவி என்று சொல்லி உணர்த்தப்படும் போதுதான் நான் இதை விட்டு வெளியிலே வர வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகிறது. அந்த நிலைமை தாவீதுக்கு ஏற்பட்டது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். நான் செய்வது அக்கிரமம் என்று என் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டால் தான் நான் அதை வாயார என் தேவனுக்கு சொல்லி அக்கிரமத்தை எடுத்து போட்டு, அநியாயத்தை எடுத்து போட்டு, அநீதியை எடுத்து போட்டு அன்பினால் நிரப்பும் அந்த அன்பின் தேவன் நமக்கு அன்பை நிரப்ப முடியும். எப்பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை வறுமையாக்கி அக்கிரமத்தை அவருடைய பாதத்திலே கொட்டி விடும் பொழுது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? அறிக்கை இடுகிறார். அந்த அக்கிரமத்தை அறிக்கை இடுகிறார். அடுத்தது என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறவராக இருக்கிறார். விசாரம், கண்ணீரோடு துன்பப்பட்டு அவருடைய காலை பிடித்துக் கொள்கிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், இறங்கும் அப்பா, நான் பாவம் செய்து விட்டேன், இப்படியான ஒரு பாவியாக இருக்கிறேன், இறங்கும் என்று அவருடைய பாதத்திலே விசாரப்பட்டான் இந்த தாவீது. எனவேதான் என் இருதயத்துக்குரியவன் என்று சொல்லி இங்கே வேதாகமத்திலே இடம்பெற்றவனாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரிய, இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறாயா? அது மாத்திரமில்ல, அதனூடாக நமக்கு கிடைக்கும் நிரந்தர வாழ்வை பெற நீ ஆயத்தமாக இருக்கின்றாயா? அடுத்ததாக என்ன சொல்லுகின்றது? மத்தேயு 21 அதிகாரம் 29 வெகு அழகாக சொல்லுகிறது. அதற்கு அவன் மாட்டேன் என்றான், பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்? அங்கே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளையும் அழைக்கின்றார்.